अस्सलाम वालेकुम वेलकम टू अवर चैनल वहीस रेसिपीஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திடீர் பணியாரம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருள் 1/2 கிலோ மைதா மாவு, 2 ஸ்பூன் அளவுக்கு நெய், இரநூறு கிராம் சுகர். 1/2 கிலோ மாவுக்கு 200 கிராம் சுகர், ஒரு துளி அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இந்த பணியாரம் நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா திடீர்னு எதுவுமே தின்பண்டம் இல்லை அப்படிங்கும் போது டக்குன்னு பிசைஞ்சு எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். டீ போடுற நேரத்தில் போட்டுடலாம். ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கிறோம். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் இந்த முட்டையை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அப்போ கூட நல்லா சாஃப்டாக வரும். நல்லா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கிடலாம். ஏன்னா சுகர் வந்து மெல்ட் ஆகும். இந்த பணியாரம் ஒரு 20 நிமிஷத்தில் நம்ம மாவு பிசைஞ்சு உடனே போட்டு எடுத்துடலாம். இது ஊற வைக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. அதனால தான் இந்த பணியாரத்துக்கு பேர் திடீர் பணியாரம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நம்ம ஆப்பசோடா அப்படி எதுவுமே போட வேணாம். இந்த மாதிரி நல்லா அடிச்சுக்கணும். நம்ம கையிலேயே பீட் பண்ணிக்கணும். நல்லா அடித்து எடுத்துகிட்டு எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு போட்டு எடுத்தோம்னா நல்லா அழகான பணியாரம் கிடைக்கும். நமக்கு நல்ல டேஸ்டான பணியாரம் கிடைக்கும். நம்ம போடுற பதம் பார்த்திங்கன்னா கையில் தண்ணி தொட்டுட்டு அப்படி போட்டோம்னா நல்லா உருண்டையாக குலோப் ஜாம் மாதிரி உருண்டையாக உலகும். இது கரண்டியில் எடுத்து ஊற்றவோ அப்படி ஊற்றவோ எதுவுமே நமக்கு அவசியம் இல்லை. இந்த பதம் இருந்ததுன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். எண்ணெயை ஹீட் பண்ணிவிட்டு நம்ம பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். இந்த மாதிரி கையில் தண்ணி தொட்டுட்டு கொஞ்சம் மாவு எடுத்துட்டு இப்படி போட்டோம்னா நல்லா புசு புசு புசுன்னு உப்பி வந்துடும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கும் நமக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பொன்னிறமாக வந்தோடனே நம்ம பொரிச்சு எடுத்துகிட்டு டீ கூட வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் வஹீஸ் ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.